நமசிவாய. பஞ்சமுகத்தோனே பாலக் குழந்தையே பார்முழுதும் போற்றும் பானை வயிரோனே பார்வதி பாலனே பாவத்தை தீர்ப்பவனே கரண் புகழ் பாட கணபதியை காப்போ. எனக்கு ஜோதி நாணத்தையும் வாஸ்து நாணத்தையும் சித்த வித்தை நாணத்தையும் கொடுத்த தாத்தைங்காரப்பட்டு எழுதியிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் உடனுரை காசி விஜயலட்சுமி அம்மா அப்பாவுக்கு என் தாய் நேருக்கு சமர்ப்பணம். இப்போ வீடு அப்படின்னாவே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை பிரச்சனை ஒற்றுமை குறைவு கருத்து வேறுபாடு எப்போ பார்த்தாலும் விட்ட சண்டை வந்துடுயா பெரிய சிக்கலாக இருக்குதா நிம்மதி சுத்தமாக வீட்டில் சுத்தமாக இல்லையா பெரிய சிக்கலாக இருந்துட்டு சண்டை எப்போ தான் சரியாக போகணும் தெரியலையா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கணவன் வருத்தப்படுறதும் ஒரு மனைவி வருத்தப்படுறதுமா தான் வீட்டில் காலங்களில் இப்போ போயிட்டுருக்கு. கலியுகத்தில் பூராமே எப்போ பார்த்தாலும் எல்லா வீட்லையுமே சண்டை பிரச்சனை பெரிய வந்துடுது. ஆதி காலத்தில் மிகப்பெரிய சண்டைச்சர பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது வந்து கணவனில் ஒற்றுமை அடைஞ்சு வாழ்ந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. உன்னை சண்டைச்சரை வந்துச்சா உடனே போய் போலீஸில் எழுதி கொடுத்துறேன் அப்படி மாதிரி பிரச்சனை வந்துருக்கு. இந்த சண்டைச்சர பிரச்சனைகள் சரியாகி கணவனுக்குள்ள ஒற்றுமையாக வாழறதுக்கு தான் கோயில் சொல்கிறேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம், வலது பக்கம் சிவபெருமான், இடது பக்கம் அம்பாள், இரண்டு சுவாமியும் ஒரே படம் ஒட்டிட்டு இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இது வந்து குடும்ப ஒற்றுமை தரத்துக்கான ஸ்தலம். அனுபவ ரீதியாக நிறைய பிரச்சனை உண்டான தம்பதிகள் நாங்கள் போக வச்சு ஒற்றுமை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத்ரி, பிருகு, கவசிக, வசிஷ்ட, துருவாச, ஆங்கிரஷோ, காசியப்பன்ற அந்த சப்த ரிஷியில் பிருகு மகரிஷிக்கு வந்து சிவபெருமான் வந்து தன்னுடைய 3வது காலத்தோட சக்தியை கொடுத்த ஸ்தலம் அது ராகிய ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. திருஞான சம்பந்தர் வந்து காய்ச்சல் குளிர்காய்ச்சல் நிவர்த்தி பண்ண ஸ்தலம் அது. அவினை கிவினயம் என்று பாடல் கூட அங்கே பாடியிருக்கிறார். அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலில் வந்து தம்பதி சமேதரா பௌர்ணமிக்கு 7 பௌர்ணமி தொடர்ந்து போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த கணவன்களில் சண்டைச்சல் பிரச்சனை தாக்கம் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி கிரகங்கள் அமைப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் சண்டைச்சல் பிரச்சனை வரும் அப்படின்னா, குழந்தை பிறக்கின்ற பொழுது திருவாதிர சுவாதி சதயம் அப்படின்ற ராகு நட்சத்திரத்திலையோ அல்லது குழந்தை பிறக்கின்ற பொழுது கேது சாரன் சொல்லக்கூடிய அசுதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலையோ மொத்தம் இந்த 6 நட்சத்திரத்தில் ஜனன காலத்தில் குழந்தைக்கு வந்து லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது, இந்த மாதிரி கிரகங்கள் இருந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது ராகு டிஸ்லேயோ கேது டிஸ்லேயோ குழந்தை பிறந்துட்டாங்கன்னா சண்டைச்சல் பிரச்சனையோட தன்மை வந்து வந்துடும். அப்போ ஜனன காலத்திலேயே சண்டையை முட்டுச்சு, அம்மா போல சண்டைப்பா குழந்தை பிறந்துச்சு, இப்போ 1 மாதம் ஆகுது, இப்போ சண்டை பண்ணிட்டு இப்போ பிரிஞ்சிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் சண்டையாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, அப்படி மாதிரி நிலை இருந்துச்சு அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த தன்மைகள் வந்து மாறத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. பௌர்ணமிக்கு சிவன் அம்பாளை போய் சேவைக்கு போகணும். 7 பௌர்ணமி தொடர்ந்து போகணும். தம்பதி சமயராக போயிட்டு வரணும். இப்போ தம்பதி சரமாக முதல் மாதம் போகும்போதே மாற்றம், 2ஆம் மாதம் போது மாற்றம், 3ஆம் மாதம் மாற்றம் வர முடியும். ரொம்ப ஒத்துமை வாழ்கிறாங்க அப்படின்னு யோகத்தை கொடுக்குற வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ ராகு திசையில் திருவாதிரை சுவாதி சதயம் 3 திசையில் ராகு திசையில் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ராகுனுடைய தாக்கத்தை சரிப்படுத்துறதுக்கு ராகுனுடைய அதிதேவதை அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்காதேவி. எல்லா ஜோதிடமும் சொல்கிறது உடனே டக்குன்னு துர்கை தான் ராகுனுடைய அதிதேவதை, பிருத்திகை தேவி நாகராஜன் அப்படின்னு. பொதுவாகவே இந்த ராகுனுடைய அதிதேவதை துர்காதேவி அப்படின்னு சொன்னாலும் ராகுவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வந்து கருட பகவானுக்கு தான் உண்டு. அப்போ கருட 10 பாடல் அல்லது கருட ஸ்லோகம் அல்லது வந்து கருடனுக்கு போய் விளக்க போடுவதற்கு அப்போ வந்து ராகுனுடைய தாக்கத்தை சரிப்படுத்த சனிக்கிழமை காலை 9:10 ராவலத்தில் பெருமா கோயில் இருக்கக்கூடிய கருடனுக்கு நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணோம்னா அந்த நெய்விளக்கு போட்டு வழிபாடு பண்ணக்கூடிய அனுகிரகம் கருடனை வழிபாடு பண்ண இந்த குடும்ப சண்டாச்சர பிரச்சனையுடைய தாக்கங்கள் புறமே மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அஸ்வதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திர குழந்தை பிறந்து கேதிசை 4-10 3 சம்மந்தப்பட்டு கணவன்களில் சண்டைச்சல் பிரச்சனை இருந்துட்டு இருக்குப்பா, எப்போ பார்த்தாலும் சண்டை விட்டு இருக்கிறாங்க அப்படி மாதிரி நிலை ஏற்படுத்துகின்ற பொழுது அரசமர வெப்பம் கூட இப்போ கேதனுடைய அதிதேவதை விநாயகப் பெருமான் நம்ம நல்லா எப்பவுமே பார்த்தோன்னு சொல்லி அப்பா விநாயகப் பெருமான் அப்படின்னா அது பிரத்யேக தேவியாக நாககணி. அப்போ டோட்டலாகவே அதிதேவதைங்கிற உயிர் சொல்லக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் கூடிய அரசம நாகர்கோயிலில் போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 ராவலத்தை நெய்விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த கடவுளோட சண்டைச்சல் பிரச்சனை தாக்கங்கள் பூராமே படிப்படியாக விலகி குடும்ப ஒற்றுமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் சொல்லத்துக்கு முடியாது. அதே சமயத்தில் இப்போ வந்து ஜென்ரலாக ஜோதிடர்கள் வந்து திருநாகேஸ்வரன் கோயில் போய் ராகுனுடைய வழிபாடு பாலவிசம் பண்ணுங்கள் என்றும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேதுனுடைய கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கேதுனுடைய ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள் என்றும், ராகு கேது 2 ஸ்தலங்கள் சொல்லக்கூடிய திருப்பாமரத்தில் போய் ராகு கேது பூஜை பண்ணுங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப தொலைவில் இருக்க ஸ்தலங்கள் போக முடியாத இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து இப்போ அருகாமல் இருக்கக்கூடிய ராகுகேதுக்கு உண்டான கோயில் வழிபாடில் அரசவன் நாகருக்கு விளக்க போகிறது, அதே போல் கருடனுக்கு விளக்க போகிறது, பெருமாக்களுடைய கருடனுக்கு விளக்க போட விடாமல் செஞ்சிட்டோம்னா இது புறமே படிப்படியாக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ ராகு டிஸ்ல குழந்தை பிறந்து இந்த அம்மா போல சண்டைச்சல் பிரச்சனை அந்த பிரிவினை கொடுக்கும்போது இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த குடும்ப ஒற்றுமையை கொடுத்துரும். ஒற்றுமை கொடுத்ததுக்கப்புறம் நல்லா பாசமாயிட்டாங்க, ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிலை வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு முறை மறுபடியும் தம்பேஸ்வரமாக போயிட்டு சுவாமிக்கு பூமாலை சாத்தி சிவன் அம்பாளுக்கு பூமாலை சாத்தி பேர சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா குடும்ப ஒற்றுமை வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. பயப்பட தேவையில்லை.